வணக்கம் நண்பர்களே. சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சிங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது? இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது? எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெறுவீங்க, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி, இது எல்லாமே சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். துலா ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், விசாக நட்சத்திரத்தில் 1-2-3 பாதமும் அடங்கியிருக்குது. துலா ராசி கால புருஷனோட அங்கமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய 3வது சரராசி. துலா ராசின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபராசி. அழகு, கலை உணர்ச்சி, இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால எல்லாரை விடவும் அழகுலையும் சரி, கலை உணர்ச்சியும் சரி, ஒரு அதிக ஆர்வத்தோடு இருப்பீங்க. மிகுந்த இயற்கையாகவே அழகுடையவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடை அணிகளின் அலையிறதுல, தலையை ஒரு விதவிதமான அலங்காரம் செஞ்சு பார்த்துக்கிறதுல உங்களுக்கு ஒரு அலாதியான பிரியம் இருக்கும். அதே மாதிரி மூக்குத்தண்டு உயர்ந்தும் மூக்குத்துவாரம் அகன்றும் உங்களுடைய முக அமைப்புன்னு பார்க்குறப்ப அங்க லட்சணங்கள் அழகோடு அமைஞ்சிருக்கும். சிரிச்சா 2 பக்கமும் அழகாக குழி விழக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி துளாராசிக்கு உச்சமாக இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்படுத்தான் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சூரியன் நீச்சமும் கூடவே அடைகிறதால நாட்டு நிர்வாகத்தில் நீங்கள் எவ்வளவோ திறமைசாலியாக இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூஜ்யம்னு சொல்லலாம். உங்கள் வீட்டு நிர்வாகத்தை உங்கள் துணைக்கிட்ட ஒப்படைச்சிடக்கூடிய பெரும்பாலான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சின்ன வயசில் சின்ன சின்ன கண்டங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். வசீகரமான தோற்றம், மனசில் ஒரு உறுதி, எல்லாரையுமே சமமாக பாவிக்கக்கூடிய குணம், சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியாக பழகக்கூடிய குணம் இருக்கிறதாலே எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிடும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி துளாராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் பகவானை வரதால மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பட்டுன்னு பேசுகிறீங்க. பொய் சொன்னாலுமே பொறந்து சொல்ல தெரியாத ராசின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்பு எப்போதுமே நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தாய் மேலே அதிகம் பாசம் வச்சுருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படிப்பட்டாவது காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். வாக்கு சாதுரியம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறங்கிறது ஆகாத காரியம். வெளி வட்டாரத்திலும் சரி, நண்பர்களும் சரி, நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே சலரமாக பேசக்கூடிய குணம் இருக்கிறதால எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எதுக்குமே சளைக்காமல் பாடுபடுவீங்க. வாழ்க்கையில் என்னதான் தோல்வி சந்திச்சாலும் அதிலிருந்து மீண்டும் எழுந்து வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணப்பட்டுருவீங்க. எளிதில் தோண்டு போக மாட்டீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய தைரியங்கிறது சின்ன வயசுலேயே கிடச்சிரும். நஷ்டம் வந்தாலுமே அதை எப்படியுமே சமாளிச்சலாங்கிற ஒரு மனப்பக்கம் இருக்கிறதால நீங்கள் யாரையுமே சார்ந்து இயங்க மாட்டீங்க. ஒரு வைராக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய ஆள்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரு 3 மாதம் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னா இன்னொரு 3 மாத காலம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன் தான் இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கையை ஒரு நடுநிலையோடு கொண்டு போகக்கூடிய தன்மைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். பொதுவாகவே நீங்கள் ஒரு பொதுநல சேவையை நிறைய செய்வீங்க. அடிக்கடி வெளியூர் பயணம் செய்கிறது, தெய்வீக யாத்திரை செய்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். சுக்கரனோட ஆதிக்கத்தில் துளாராசி வரதால பெரும் செல்வத்தை சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். செல்வம் நிறைய பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு தெய்வ அருளும் கூடவே இருக்கிறதால வாழ்க்கையில் மேன்மைங்கிறது அடையும். குறிப்பாக நீங்கள் முன்னோர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான எதிர்காலங்கிறது அமையும். பெருமாள் வழிபாட்டை நீங்கள் இடைவிடாது கடைபிடிச்சிட்டு வாங்க. வாழ்க்கை மென்மேலுமே வளர்ச்சி அடையும். அதே மாதிரி துளாராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 50% நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னொரு 50% கொஞ்சம் நீங்கள் பொருளாதார சரிவு சில நேரங்களில் ஏற்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் தொடர்ந்து வழிபடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் முக்கியமானது குலதெய்வ வழிபாடு தான். சரியா குலதெய்வ வழிபாடு உங்கள் தந்தையோ நீங்களோ செய்யாமல் இருக்கிறதால மட்டும்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சிக்கலை ஏற்படுது. இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும். அதே மாதிரி உங்களுடைய பூர்வீகம் ஒரு ஊராக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் சில நேரங்களில் ஒன்றா இருக்கலாம். குலதெய்வத்தை சரியாக வழங்காமல் விட்டுருப்பீங்க. இது என்னாலேயே உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் விட்டு போகிறதாலே பல நேரங்களில் பிரச்சனை ஏற்படுது. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை தெரிந்து கொண்டோ இல்லைன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு கூட உங்களுடைய குலதெய்வம் சரியானதான்னு நீங்கள் கண்டுபிடிச்சி குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரியான முடிவு சில நேரங்களில் எடுக்க மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதால யோசிச்சு குழம்பி சரியான முடிவு எடுக்க தெரியாமல் சில வாய்ப்புகளை தவற விட்டுறீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பலவீனமாக அமைஞ்சிருது.
இதை மட்டும் நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது அற்புதமாக அமையும். அதே மாதிரி என்றைக்குமே உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சார்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. எப்போதுமே சேமிக்கக்கூடிய பழக்கங்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாராவது தவறான பாதைக்கு வழிகாட்டிட்டீங்களா, அதில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. துளாராசி அன்புகள் எப்போதுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ராசி. நீதி நேர்மையில் எந்த அளவுக்கு நீங்கள் தவறாமல் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வுங்கிறது அற்புதமாக அமையும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை எப்போதுமே ஏற்படுத்தாதீங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பயணம், வெளிநாட்டில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய பயணம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அது பிரச்சனை தான் கொண்டு வந்து தரும். இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலுமே பணத்தை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்காக அனுபவிக்க முடியாது. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு தான் அமையும். மருத்துவ ரீதியாக தான் நீங்கள் தொடர்ந்து பல நேரங்களில் அதிக சிரமங்களையும் பொருளாதார இழப்புகளை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்துட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களால் கையாள முடியும். அதே மாதிரி துளாராசி அன்புகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நிலையான வருமானங்கிறது சில நேரத்தில் இருக்கிறதுல என்னதான் திறமையாக இருந்தாலும் ஒரு ஞான அறிவு இருந்தாலுமே உங்களுக்கு சில நேரங்களில் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் பின்னடைவு சந்தித்திருவீங்க. இதனாலேயே மன ரீதியான வருத்தம் ஏற்பட்டுரும். இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டீங்க. மீண்டு வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சியோடு செயல்படுறதால உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மருத்துவ சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இதனால் பெரிய பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டுரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய பிரச்சனையை எப்போதுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஆடி மாதங்களில் முக்கியமான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆடி அமாவாசை நாட்களில் மறக்காமல் துளாராசி அன்புகள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடையும் செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். வருமானம் பார்க்குறப்ப திருப்திகரமாக தான் இருக்குது. இருந்தாலும் சில நேரங்களில் கடன் பிரச்சனை ஏற்படலாம். அதனால கடன் பெறக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். திருமண ரீதியாகவும் சரி, வாழ்க்கை தன உறவு வகையிலும் சரி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாதகமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக அமையும். அலுவலகமும் சரி, வேலை செய்ய இடங்களும் சரி, பல வாய்ப்புகள் தேடி வரும். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் உதவிகரமாக தான் இருப்பாங்க. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட விற்பனை அமோகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் கொஞ்சம் பணிச்சுமே அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் அலுவலகத்தில் பல வகையில் உங்களுக்கு சலுகை கிடைக்கும். பெருமாள் வழிபாட்டை இடைவிடாது செஞ்சுட்டு வாங்க. தினமுமே வீட்டுக்கு பூஜை அறையில் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மேலும் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும். துளாராசி அன்புகளுக்கு இனி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக தான் இருக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதால, அதில் எச்சரிக்கையாக செயல்படுறதால அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படாத ஒரு சூழ்நிலை உண்டு பண்ண முடியும். தொடர்ந்து துளாராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் சூரியனோட பயிற்சிங்கிறது தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனையால் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே தாண்டி இனி நண்பர்கள் உதவி கிடைக்க இருக்கிறதால அதை எல்லாமே தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை. சந்திரனோட பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால பண வருவான்னு பார்க்குறப்ப சிறப்பாக தான் இருக்கும். திருமண பேச்சுவார்த்தையில் இது வரைக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு அற்புதம் தான். இருந்தாலும் கொஞ்சம் வரன் தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு வாங்க. புதுசாக வீடு கட்டுறதுக்கு திட்டமிடுவீங்க. பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம். பிள்ளைகளோட கல்விக்காக தான் கொஞ்சம் கடன் பெறக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்தில் உண்டாகலாம். தொழிலில் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. கணிசமான லாபம் கிடைக்கும். பிரிஞ்சு போன சொந்த பந்தம் எல்லாம் கூட இனி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிக அக்கறை உங்களுடைய தொழிலை காட்டுறது நல்லது. அதே மாதிரி குத்தகை மாதிரியான வருமானம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கலாம். குடும்பத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதான போக்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். வரவு கொஞ்சம் இருந்தாலுமே கொஞ்சம் செலவு உங்களுக்கு இந்த காலத்தில் திணற வைக்குங்கிறதால கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வச்சிருக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மனசில் ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருப்பீங்க. மனசில் தேவையில்லாத குழப்பம், ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை, இதனாலே சோர்ந்து போய் இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். சில நேரங்களில் பழிச்சொல் எல்லாமே உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கும். இது எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. பிள்ளைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் இந்த காலத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஓரளவு பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இருக்கும்போது நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்க பாருங்கள். சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏன் முக்கியமானதுன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வீடு வாங்கக்கூடிய யோகங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் உங்கள் மேலே தொடர்ந்து பாசம் காட்டக்கூடிய வாய்ப்பு, பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தை வகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் பல மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இனி உங்களை வீடு தேடி வந்து வரவேற்பாங்க. அதே மாதிரி நல்ல பேர் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு ஏற்படும்.
எதுலையுமே கொஞ்சம் மெத்தன போக்கு இல்லாமல் செயல்பட பாருங்க. சுறுசுறுப்பாக நீங்கள் வேகத்தோட விவேகமாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வெற்றி தான். மனம் தளராமல் செயல்படுங்க. வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். நன்றி நண்பர்களே. துளாராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர்